அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல் நம் நாடு நம் கையில். நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2026க்கான கருத்து கணிப்பு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பு பார்க்க போகிறோம்னா, எப்பயும் போல் ஒரு கவிதையோடு பார்க்கலாம் வாங்க. குன்றுகள் சூழ்ந்த கோட்டை நகரம் எங்கள் திண்டுக்கல் தாய், சிறுமலை காற்றில் வீசும் சுகந்த நினைவு வாசை, வேளாண்மை வியர்வையில் விளையும் பொன் கனிகள், உழைப்பின் உயரம் சொல்லும் மக்களின் மனமொழிகள். ஆம், நாம் பார்க்கக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா முருகன்கிட்டருந்தே போயிடலாம். பழனி தொகுதி. பழனி தொகுதியில் யார் இருப்பான்னு தெரியும். அமைச்சர் ஐ பெரியசாமி மகன் நிற்கிறாரு. 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 16, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் ஐபி செந்தில்குமார் தான் ஜெயிப்பான்னு வருது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதி. ஒட்டஞ்சத்திரம் தொகுதி அந்த சக்கரவாணின்னு ஒரு அமைச்சர் எப்போ அவங்க உள்ளே போனாரோ அவரோட கோட்டையாகவே அதை மாற்றிட்டார். 2011 திமுக, 16 திமுக, 21 திமுக, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக. அந்த தொகுதியில் அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குதுன்னு குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஆத்தூர் தொகுதி. ஆத்தூர் தொகுதி உங்களுக்கே தெரியும், ஐபி பெரியசாமி அவர்களின் தொகுதி. போன சட்டமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த தொகுதி. இந்த முறை யார் ஜெயிப்பான்னு பார்த்தா இந்த முறையும் அவரே கைப்பற்றுவார் அதே வாக்கு வித்தியாசத்தில்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை தொகுதி. நிலக்கோட்டை தொகுதி பார்த்திங்கன்னா 2011 புதிய தமிழக கட்சி ஜெயிச்சிருக்காங்க. 16 ஏடிஎம்கே, 21 ஏடிஎம்கே. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா 26 தனது கோட்டையை மீண்டும் தனது கோட்டையாக கொள்கிறது ஏடிஎம்கே. அடுத்து பார்த்திங்கன்னா நத்தம் தொகுதி. நத்தம் தொகுதி முன்னாள் அமைச்சர் தொகுதி. எல்லாத்துக்கும் தெரிந்தவர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களின் தொகுதி. 2011 ஏடிஎம்கே, 16 டிஎம்கே, 21 ஏடிஎம்கே. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் தனது கோட்டையாக்கி கொள்கிறார் நத்த விஸ்வநாதன். அடுத்து திண்டுக்கல் தொகுதி. திண்டுக்கல் தொகுதியும் ஒரு பிரபலமான தொகுதி. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களின் தொகுதி. திண்டுக்கல் தொகுதியில் பார்த்திங்கன்னா 2011 சிபிஐஎம், 14 ஏடிஎம்கே, 21 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா தனது கோட்டையாக்கி கொள்கிறார் சீனிவாசன் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா வேடசந்தூர் தொகுதி. இருக்கிறதுலேயே முக்கியமான தொகுதி இது தான். ஏன் காரணம்னா 1967 இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியில் அமர்றாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 14 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற எம்எல்ஏ கொடுத்தா அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, வேறொருத்தர் நிப்பாட்டினா மட்டும்தான் திமுக ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது இழுபறியான தொகுதிங்கிறத நான் குறிப்பிட்டுக்கிறேன். நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பு பார்த்தோம். அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 தொகுதியில் 4 திமுகவும் 3 ஏடிஎம்கேவும் ஜெயிப்பாங்கன்ட்டு நம்ம கருத்து கணிப்பு மூலமாக தெரிவிக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. இன்னும் கூட்டணி கணக்கெலாம் மாறிட்டு இருக்குது. இந்த முறை மும்முனை போட்டியா இல்லை 4 முனை போட்டியா இல்லை எப்போது போல் இருமுனை போட்டியான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.